திண்டுக்கல் பாரதிபுரத்தில் அமைந்துள்ள சீரடி சாய்பாபா ஆலயத்தில் 3ஆம் வருடம் வருடாபிஷேகமும் மற்றும் மின்தேர் பவனியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதிய சாய்பாபாவின் அன்னதான கூடம் திறப்பு விழாவும் நடைபெற்றது. திண்டுக்கல் பாரதிபுரத்தில் அமைந்துள்ள சீரடி சாய்பாபா ஆலயத்தின் 3ஆம் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்களின் திருக்கரங்களால் பாபாவிற்கு பாலபிஷேகமும் விபூதி அபிஷேகமும் நடைபெற்றன. இந்த பாலபிஷேக விழாவில் ஏராளமான சாய் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பாபாவின் திருவுருவத்திற்கு பாலபிஷேகத்தை தங்களுடைய திருக்கரங்களாலேயே செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் திருக்கரங்களாலே பாபாவிற்கு தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் கோவில் வளாகத்தில் சீரடியில் அமையப்பட்டுள்ள துவாரமுகி போலவே நமது நாகல் நகர் பாரதிபுரத்தில் அமைந்துள்ள சீரடி சாய்பாபா ஆலயத்தில் இன்று துவாரமுகியும் அமைக்கப்பட்டது. அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு துவாரமுகி திறக்கப்பட்டது. அந்த துவாரமுகியின் மூலமாக எரிக்கப்படுகின்ற சாம்பல் மூலமாக சீரடி சாய்பாபா ஆலயத்தில் அனைவருக்கும் திருநீராக பிரசாதமாகவும் வழங்கப்படும் என கோயில் நிர்வாகி சாய்முருகன் தெரிவித்தார். மேலும் கோவில் வளாகத்தின் முன்பாக இன்று புதிய அன்னதான கூடம் திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று பாபாவினுடைய அன்னதான விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் கோவிலில் இன்று சிறப்பு அபிஷேக ஆரத்தியும் நடைபெற்றது. இந்த ஆரத்தியில் ஏராளமான சாய் பக்தர்கள் கலந்து கொண்டு சாயின் அருளை பெற்று சென்றனர். உள்ள போய் சாப்பிட உள்ள போங்க. இன்னொரு